இம்மானுவேல் சேகர்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம்? அவர் இந்த சமூகத்துக்கான ஒரு குரலாக, ஒரு சிறிய குரல் தான், பெரிய குரல்லாம் கிடையாது. ஒரு 32 அகவையிலே வயதுல ஒருவர் என்ன குரல் கொடுத்துவிட முடியும்? அந்த குரலை கொடுத்தார். அந்த அப்பொழுது காங்கிரஸ் தனக்கு எதிராக இருக்கிற ஒருவரை தோற்கடிப்பதற்காக அவரை கட்சிக்குள்ள சேர்த்து கொண்டு வருகிறது என்றால் அந்த தொகுதியிலே அவரை வேட்பாளராக நிறுத்தியிருக்கணும்ல காங்கிரஸ், அல்லது காமராஜர் நிறுத்தியிருக்கணும்ல. அப்படி நிறுத்தியிருந்தால் அவரை யாரும் கொலை செய்திருக்க முடியாது. அவருக்கு ஒரு அரசியல் பாதுகாப்பு கிடைக்கும், போலீஸ் பாதுகாப்பு கூட கிடைக்கும். ஆனால் செய்யவில்லை. அவரை எதிர்ப்பதற்காக இவரை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் வந்தார். யாரோ ஒரு அடையாளம் தெரியாத ஒரு ஆளை நிறுத்தலாம். அவன் அப்படி ஒன்றும் பாப்புலர் ஃபிகர் இல்லை, ஆனாலும் நிறுத்துறாங்க. ஏன் இவர் நிறுத்தக்கூடாது? எப்பவுமே என்னுடைய அரசியல் அனுபவமே கெட்டிக்காரன் கையில கம்பம் கொடுத்துடக்கூடாது. இதான் எல்லா அரசியல் கட்சியிலும் அரசியல் தலைமையும் செய்கிற வேலை. கெட்டிக்காரன் கையில கம்ப கொடுத்துடக்கூடாது. இதான் நடந்து. அப்ப யாராவது நம்ம ஆளுநர்ல கெட்டிக்காரன்லாம் இல்லை, 1-2 பேர் இருந்தாலும் கூட அவர்களை செயல்படுவாங்க. ஒரு சான்றாக முருகையன் என்று ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சியில கட்சி மோசமா கூட இருக்கும், கட்சி பல புத்தகங்களை பண்ணும். ஆனால் அந்த கட்சியில இருக்கிற முருகையன் போன்றவர்கள் நல்ல சிந்தனை உள்ளவர்களாக, உண்மையாக மார்க்சியத்துக்கு விசுவாசிகளாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட முருகையனை கொன்று விட்டார்கள், கொலை செய்து விட்டார்கள். அந்த கட்சி என்ன செய்தது? அன்பார்ட்மெண்ட் சொல்வது தயக்கமாக ஒரு மயிரோடு 44 பேர் தீ வச்சு கொளுத்தினா ஒரு கோபாலகிருஷ்ண நாயுடு. அதை அவன் எல்லாம் விடுதலையாகி வந்துட்டான். அந்த விடுதலை ஆனதுக்கு தமிழக அரசு, கருணாநிதி அரசு அப்பீல் பண்ணியிருக்கணும். அவர்கள் விடுதலை எதிர்த்து கருணாநிதி பண்ணவில்லை. சரி, கருணாநிதி பண்ணல, அந்த கட்சிக்காரர் பண்ணியிருக்கணும்ல. ராமமூர்த்தி, வெங்கட்ராமன், இன்னும் அந்த கட்சியில் ஏ.ஆர். சுப்பிரமணியம் இதெல்லாம் சேர்ந்து அப்பீல் பண்ணியிருக்கணும். இந்த 23 பேர் விடுதலை பண்ணலாம். நான் கூட வாங்கியிருக்கேன். அப்போ அப்பீல் பண்ணல. ஏன் அப்படின்னு எனக்கு பல ரகசியங்கள், செய்திகள் அந்த கட்சியில் உள்ள மூத்த ஆட்கள் மூலமாக எனக்கு வந்தது. எப்படின்னா, அதே சமயத்தில் இந்த செய்தியை அண்ணாதுரையும் பெருசுப்படுத்துறாங்க. தெரியுமா உங்களுக்கு? வெளிப்படுகிறதா? வீராமூர்த்தி போய் கேட்கிறார். அண்ணாதுரையை சந்திச்ச உடனே, நீங்கள் இந்த 44 பேர் பெண்மணி படுகொலையை எதிர்த்து ஏதாவது நடவடிக்கை இறங்குவதானால் உங்கள் கோரிக்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம். என்ன கோரிக்கை? திமுகவோட அப்பொழுது சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி அவர்கள் வெற்றி பெற்று வந்து வருகிற பொழுது எம்.ஆர். வெங்கட்ராமன் என்கிற சிபிஎம் பார்ப்பானை மாநிலங்களவை உறுப்பினராக ஆக்குவதாக அண்ணாதுரை உறுதியளித்திருக்கிறார். அப்ப அண்ணாதுரை சொல்றாரு, ராமமூர்த்தி பிஆர் அவர்களே, இந்த விவகாரத்தை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா எம்.ஆர். வெங்கட்ராமனை நாங்க எம்பி ஆக்க மாட்டோம். அப்ப அவங்க படுத்துட்டானா? இப்படி பல அந்த கட்சிகள் திமுக அதிமுக சொல்ல வேண்டியிருக்க. திமுக ஒரு 75 பங்கு நமக்கு கெடுதல் செய்திருக்கிறது, ஒரு 25 பங்கு அதிமுகவும் செய்திருக்கிறது. அப்போ இவர்கள், ஆனால் இவர்கள் தான் இந்த வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள். இதையெல்லாம் மிக அருமையாக முன்னுணர்ந்த நம்முடைய பேராசான் தலைவர் அம்பேத்கர் அவர்கள், எவன் போனாலும் அந்த கட்சிக்கு அடிமையாகத்தான் இருப்பார்கள். சுதந்திரமாக வெற்றி பெற்று போனாலும் பேச முடியாது. அந்த கட்சியில ஒரு கொறடா இருப்பான், பாராளுமன்றத்திலே ஒரு கொறடா இருப்பான், அந்த கட்சி சட்டமன்றத்திலே கொறடா இருப்பான். கொறடா அனுமதி இல்லாமல் அவன் ஒன்றும் பேச முடியாது. தெரியுங்களா உங்களுக்கு? அதனால இங்க போய் உண்மையாகத்தான் இருப்பான், அதுக்கு சொல்லுகிறது சொல்றபடி கேட்டுக் கொண்டிருப்பான். எனவே இந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் வெற்றி பெற்று போனால் அந்த கட்சிக்கு
மக்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்துதான் இந்த செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் அது வெள்ளக்கார 2009ஆம் ஆண்டு சட்டத்தின்படி இஸ்லாமியர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் ஆங்கில இந்தியர்களுக்கும் கொடுத்தாங்க. அதை எங்களுக்கும் வேணும் பின்னால் அம்பேத்கர் கேட்கிறார். அதை கொடுக்கல. ஆனா வட்டமேசை மாநாட்டில் ராம்சே மெக்டொனால்ட் என்பவர் அங்கே தலைமை அமைச்சராக இருக்கிறார். அவர் இவர்கள் கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. எங்களை திமுக அதிமுக காங்கிரஸ் தேர்ந்தெடுத்து அனுப்பாது. எனவே எங்களை எங்க மக்களே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும்படியான அந்த அரசியல் நிலையை உருவாக்குங்கள் கேட்கிறாங்க. இப்ப இந்த தொகுதியில 1,00,000 ஷெட்யூல்டு காஸ்ட் வாக்காளர்கள் அப்படின்னா இது 2-3 தொகுதியோடு சேர்ந்து வரும். அப்ப அவர்களுக்கு 2 ஓட்டு, பொது தொகுதியிலும் ஒரு ஓட்டு போடுவார்கள், இந்த ஒதுக்கீட்டு தொகுதியிலும் ஒரு ஓட்டு போடுவார்கள். இந்த 2 ஓட்டு போடுவதில் தங்களுக்கான வேட்பாளருக்கு அவர்கள் ஓட்டு போட்டு அவர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது. இதைத்தான் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் என்று வெள்ளையர்கள் காலத்தில் உருவானது. அப்புறம் காந்தி இந்த பயில சமூக ரீதியாக பிரித்து போறது மாதிரி கருதிக்க முடியும். அரசியல் ரீதியாக இவர்கள் தனித்தொகுதி வருவதை நான் ஏற்க மாட்டேன், அது இந்துக்களை பிளவுபடுத்துவதாகும் என்று RSS பிஜேபி காந்தி தான் தாத்தா, காந்தி தான் மூலம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. RSS கொண்டு வேறு, காந்தி கொண்டு வேறு, 2 ஒண்ணுதான். காங்கிரஸ் தான் அந்த வேலை செய்தது. இப்பொழுது எளிதாக பிஜேபி ஆட்சி வந்துருச்சு. காங்கிரஸ் அவ்வளவு ஊழல்களும் பிஜேபி வளர்வதற்கும் RSS இங்கே நிலைபெறுவதற்கும் வழி அமைந்தது. எனவே இந்த முறையில் தான் இந்த தேர்தல் அரசியல் என்பது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது என்று கருதிய அம்பேத்கர் செப்பரேட் எலெக்ஷன்ஸ் வற்புறுத்தினார். அது இல்லாமலே போச்சு. காந்தி கடைசி வரையில் நான் சாகும் வரை உண்ணாமல் அம்பேத்கர் சொல்லுவார், எதற்கும் இந்துக்கள் ஒற்றுமைக்கு, இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு அல்லது சுதந்திர போராட்டத்திற்கெல்லாம் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்காத காந்தியா ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியல் வகுப்பாருக்கு தனி தொகுதி கொடுப்பதற்காக சாகும் வரை உண்ணாவிரதம் நம்முடைய அரசியல் அந்த சுயம் அரசியல் தன்னுரிமையை இழக்க வைத்தார் காந்தியார். இப்படி எல்லாம் நாம் வருகிற போது 52 தேர்தல் பொது தேர்தல் வருகிறது. அந்த பொது தேர்தலில் ஜாயிண்ட் எலெக்டரேட் 45 தொகுதிகள் இரட்டை மெம்பர் தொகுதியா இருக்கும். இப்ப நம்ம 62 வரையில 62ல தனியா 45 தொகுதியும் ஒதுக்கிட்டான். அதுல ஷெட்யூல்டு மட்டும் தான் நிக்க முடியும், பொதுவாக நிக்க முடியாது. எல்லாரும் ஓட்டு போடுறோம். அப்ப எல்லாரும் ஓட்டு போடுகிற போது நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், 2 பேரை சொல்றேன். எங்க அக்கா ஏஎஸ் பொன்னம்மா கேள்விப்பட்டீங்களா? பல முறை எம்எல்ஏவா இருந்தாங்க. எனக்கு அக்கா எனக்கு சொந்தம். அது ஏமா இதை நீங்க சட்டமன்றத்தில் பேசணுமா அப்படின்னு சொல்லுகிற போது, ஏப்பா அதெல்லாம் பேச முடியாதுப்பா, அது ஐயா பெரிய ஐயா கேட்கணும், யாரு காமராஜர் கேட்கணுமா, இந்த அடிமை அந்த முதலாளியை கேட்கணும்னு. அப்ப என்னமா நீ தான் அதுதானே அவங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பணும், நீங்க மீண்டும் தேர்தல் வரவே இல்லை, எங்களுக்கு ஓட்டுகள் வரல, வல்லப்ப ஓட்டு போட்டு நான் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு எங்க அக்கா சொல்லிச்சு. இதே மாதிரி பறையர்கள் கக்கம் இருந்தார். அதுல அவருக்கு மூத்தவர் ஒருவர் போய் ஒரு கோரிக்கையை ஒரு அமைச்சராக போய் கேட்கிறார். எப்பா அவர் மூத்தவர், எப்பா அக்கா இந்த வேலையை செய்யணுமாப்பா, அது அதெல்லாம் செய்ய முடியாதியா அப்படிங்கிறாரு. ஏப்பா நீ மந்திரிப்பா, நீ உங்க ஐயா காமராஜனை கேட்டு கூட செய்ய, உன் விருப்பத்துக்கு செய்ய வேண்டாம் அப்படின்னாரு. அதெல்லாம் செய்ய முடியாதா அப்படின்னு, அக்கா நீ ஊருக்கு போனா ஓட்டுகள் போனா பார்த்து போடா பரணை ஓட்டு போட்டு செய்யணுன்ற அவசியம் இல்லை. அடுத்த நல்ல மனிதன் வேறு, அப்புறாணி சம்ராணி என்பது வேறு. ஆனால் காரியத்தை சாதிக்கக்கூடிய கெட்டிகாரர்கள் அந்த மக்கள் எந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டு நாம் அந்த இடத்துக்கு வந்தோமோ அந்த மக்களுடைய கோரிக்கைகள் அல்லது அந்த மக்களுடைய பிரச்சனைகள், குறைபாடுகள், அப்படி தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஆளாக இருக்கும். அப்படித்தான் நம்ம